ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட். இப்போ நீங்க வந்துட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னாரு, நான் வீடியோ போட்டேன், வீடியோ போட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 1 வீக் எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிற சூழ்நிலை வந்துச்சு. உடனே எனக்கு இது இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட்னு சொல்லி என்னுடைய சேனலுக்கு கொடுத்த மானிட்டேஷனை அப்படியே பிடுங்கிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டு நிறைய வீடியோ போட்டேன். இதை எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் இதை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலுக்கு நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய கேஜெட் இந்த மாதிரிலாம் வாங்கி அதுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்காம. ஸோ இந்த மைக் அப்படின்றது இதுதான். அது இல்லாமல் வந்துட்டு ரிங் லைட்லாம் இருக்குது, இந்த மாதிரி வெளிச்சடிங்களா ரிங் லைட்லாம் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வாங்கணும்னா இதனுடைய லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம பயன்படுத்திக்கோங்க. சரி, ஓகே. அதாவது இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட்னா என்ன? இது நிறைய வகைப்படுதுன்னு சொல்றாங்க. இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவை குவாலிட்டி இல்லாமல் லோ வேல்யூவாக கொடுக்கறது. ஸோ ரீயூஸ்டு கண்டென்ட், லோ வேல்யூ கண்டென்ட் அப்படிலாம் தனியாக வராது. ரீயூஸ்டு கண்டென்ட் வேணால் தனியாக வரும். ஸோ இதில் லோ வேல்யூ அப்படின்றது வரும். லோ வேல்யூனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி வீடியோ குவாலிட்டி கிடையாது. அதாவது வீடியோ வந்து 4K குவாலிட்டி, 5K குவாலிட்டி அப்படின்றது கிடையாது. வீடியோ அப்படின்றது உங்களுக்கு முக்கியமாக அதனுடைய கருத்துக்கள், கண்டென்ட் குவாலிட்டி அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? ஸோ வந்துட்டு ஒரே வீடியோவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, இல்லை வந்துட்டு இந்த இதில் இருந்து ஏஐட்ட வாங்கி கொடுக்குறீங்களா, இது மாதிரிலாம் வந்துட்டு ஸோ அது கணக்கிடும். இப்படி கணக்கிடும் பொழுது இதுலேயும் குறிப்பாக நான் ஆடியோவை பயன்படுத்தியிருக்கேன், என்னுடைய ஆடியோ தான். பட் இருந்தாலும் நான் அதனுடைய வந்து பிக்சர் குவாலிட்டி அப்படின்றத நான் வந்துட்டு எங்கேருந்து எடுக்கிறேன்? கூகுள்லேருந்து எடுக்கிறேன். அந்த கூகுள்லேருந்து எடுத்ததை கூட நான் வந்து சரியாக எடிட் பண்ணாமல் ஒரே ஒரு பிக்சரை மட்டுமே வச்சு நான் என்ன செய்யறேன்னா அந்த முழு வீடியோ உருவாக்குறேன். இதை தான் யூடியூப்பினுடைய இப்ப இருக்கக்கூடிய அல்கரிதம் லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்னு பாக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. சரி, இப்போ வந்துட்டு என்ன செய்யலாம்? எனக்கு வந்துடுச்சு, இதை எப்படியாவது சரி பண்ணி என் சேனலை ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆப்வியஸா தாராளமா முடியும். ஏன் இப்படி சொல்றேன், எப்படி முடியும்னு சொல்றேன்னா, எனக்கும் வந்து நடந்துட்டு இருக்குது, அதனால தாராளமாக முடியும். ஸோ நான் அதை பற்றி பேசிட்டேன், ஹெல்ப் சென்டர்லையும் கேட்டுட்டேன். ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ஸோ யூடியூப் மேனேஜர் வந்து கொடுத்துருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நான் பேசிட்டேன், தெளிவாக பேசி இதை நான் சரி செஞ்சுட்டேன். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது முழுக்க 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 இது வந்துட்டு நான் ஏஐ கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு நான் கூகுளில் இருந்தால் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த எடிட்டிங் எவ்ரி 5 செகண்டுக்கு நான் எந்த எடிட்டிங்கே பண்ணல. ஜஸ்ட் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தேன், இங்கே போட்டேன், அந்த ஸ்லைடு கூட மேலே போகல, கீழே வரல, இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. எவ்ரி 5 செகண்டுக்கு, அதான் எவ்ரி 5 செகண்டுக்கு டிஃப்ரெண்ட் காட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் அப்படி பண்ணுறேன், இப்படியே நான் பேசிகிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க, இப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், இதை ஒரு வீடியோவில் பார்க்க, 2 வீடியோவில் பார்க்கும், 3 வீடியோவில் பார்க்கும், ஏன் 100+ வீடியோவில் கூட பார்க்கும். அடுத்தது என்ன செய்யும்னா, ஸோ இது ஒரு லோ வேல்யூ கண்டென்ட்டு, இவர் என்னப்பா வந்து சும்மா உட்காண்டே போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுரும். ஸோ ஆக்டிவிட்டிஸ் காமிக்கணும் எவ்ரி 5 செகண்டுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு 1 2 3 4 5 இதுல ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்குதா, நான் பேசக்குள்ள ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் தெரியுது, ஆடுறேன், எப்படி பண்றேன், இல்லை நான் இப்படியே கூட பேசலாம், பட் என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா மாறும். யாராலையுமே இங்க பாருங்க, ஆமாங்க அப்படிதாங்க. ஸோ இந்த இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இப்போ கூட ஆடுது, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ எவ்ரி 5 செகண்டுக்கு வந்துட்டு இந்த ரியாக்ஷன் அப்படின்றத யூடியூப் அல்கரிதம் கேட்ச் பண்ணுது. அப்போ இனி போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் ஒன்று முகம் காட்டி போட்டுருங்க. அப்படி முகம் காட்டி போட முடியல, உங்களுடைய புகைப்படம் இல்லை வந்துட்டு நீங்கள் பிக்சல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்துட்டு சோஷியல் மீடியா ஸ்டாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுலேருந்து பிக்சரை காசு கொடுத்து வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் ஆனால் அது எவ்ரி 5 செகண்டுக்கு ஸோ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் உங்களுடைய கண்டென்ட்டு கூட அது ட்ராவல் பண்ணும். அப்படி இல்லைன்னா எவ்ரி 5 செகண்டுக்கு வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கணும் அந்த பிக்சர் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்காங்க, உள்ள அவங்களுடைய உழைப்பை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதை விட்டு ஒரே பிக்சரை போட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு அதில் உள்ள நம்ம என்ன பேசினாலும் அது கண்டுக்காதான். ஸோ அது வேற சொல்கிறாங்க, அந்த விஷிபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, விசிபிள். ஸோ அந்த விஷிபிளையும் வந்துட்டு அது பார்க்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மாறி வந்துச்சு, விஷிபிள் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் கட்டே போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்னா, நிறைய வேலை இருக்குது, இதை வேற கட்டு போறதா, நம்ம என்ன பேச போறோம், நம்மளுடைய ஃபேமிலி, நீங்க உங்ககிட்ட இதில் என்ன மறைச்சு என்ன ஆக போகுது. ஸோ வந்துட்டு அதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்றேன்,
ஒரு தெரிஞ்ச விஷயத்த பேசும்பொழுது உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த பதட்டமும் இருக்காது. ஸோ நீங்கள் கூட ஜாலியாக பேசுவீங்க. கேமரா முன்னாடி என் கூட இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே என் கூட தான் இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பார்க்குறேன் நான், அப்போது என் வழியாக உங்களையும் நான் பார்க்குறேன் அப்படின்றது தான். சரி, ஓகே. இப்போ இது ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா, ஐயோ முகம் காட்டி பேசணும், இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, நம்ம மூஞ்செல்லாம் யார் பார்ப்பா, நான்லாம் வந்து என் மூஞ்செல்லாம் எவ்வளோ பார்ப்பானா, இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் அல்கரிதத்துக்கு தான் ஒரு ஹியூமன் இங்கே தேவை, ஹியூமன் எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது தேவை. அதுவே கூட யூடியூப் அல்கரிதம் இவர் அழகா இருக்காரா இல்லை அழகா இல்லையா அப்படின்றதெல்லாம் எதையுமே கண்டுக்காது. அதுக்கு எதுவுமே தேவையில்லை. இவர் காவி ட்ரெஸ் போட்டிருக்காரா, இல்லை வந்துட்டு தலையில குள்ளா போட்டிருக்கிறாரா, இல்லை வந்துட்டு இவர் வந்துட்டு அங்கி போட்டிருக்காரா, இதெல்லாம் எதுவுமே பார்க்காது. ஸோ அதனுடைய வேலை என்னன்னா ஒரு ஹியூமன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அவர் என்ன பண்றாரு அப்படின்றத அதை அடுத்தது பார்க்கும். அதனால நான் அப்படி இருக்கேன், எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அச்சு தாராளமா இறங்குங்க, வேற லெவலில் நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம். சரி, ஓகேங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோ, அந்த எவ்ரி 5 செகண்டுக்கு நான் எந்த மூவ்மெண்ட்டுமே கொடுக்கலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய வீடியோவை உடனே என்ன பண்றீங்கன்னா, ஸோ ப்ரைவேட்ல போட்டுருங்க. நீங்க அதை வந்துட்டு டெலீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்லை எனக்கு வேண்டாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா ஸோ உங்களுடைய விருப்பம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டெலீட் பண்றதை விட ப்ரைவேட்ல போடுறது சேஃப். ஏன்னா நாளைக்கு இந்த கண்டென்ட்டுக்கு வீடியோ எப்படி போடுறது, இந்த கண்டென்ட் எப்படி வீடியோவா மாத்துறது அப்படின்றதுக்கான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஐடியாவே இல்லாமல் போயிடும். ஏன்னா நான் 1068 வீடியோவையும் வந்துட்டு ப்ரைவேட் தான் போட்டு வச்சுருக்கேன். நான் அது ப்ரைவேட்டில் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம், வீடியோ என்ன நடக்குமோ நடக்கட்டும் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் ப்ரைவேட்டில் போட்டால் அது போய் அனலைஸ் பண்ணி பார்க்காது பாலிசி. அது அதை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அது விசிபிலிட்டியாக இருக்கணும், அதில் ஆடு நிறையா வரணும், அவ்வளவுதான். ஸோ ஆடு வருதா அப்படின்ற பட்சத்தில் அது வந்து செக் பண்ணணும். மக்களுக்கு இது தெரியுதுப்பா, அப்போ இதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி அதுக்காக நம்ம ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதனால இப்போ நீங்கள் பயப்படுறதோ கவலைப்படுறதோ இல்லை வந்துட்டு சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு உட்காடுறதோ இதெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு சொல்யூஷன் தராது. அதாவது நம்ம பசிக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனலை ரெக்கவரி பண்ணுறதுக்கு நம்ம சேனல் 0ல இருந்து நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் 0க்கெல்லாம் போகல, மறுபடியும் ஒரு வேகத்தடை வந்திருக்கு. அதில் நம்ம ஸ்லோவாயிருக்கோம். ஸ்லோவானதுக்கப்புறம் ஸ்லோவான உடனே எப்பேற்பட்ட வண்டியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கியர் தான் போடணும். ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஸ்லோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஏற்றிட்டு போகணும். இல்லை நீங்கள் செகண்ட்லேயே வேகமாக விட்டதுன்னு தூக்கி அடிக்கும். அப்போது ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஸ்லோ பண்ணி தான் போகணும். இந்த இடத்துல ஒரு சிலர் வில்லங்கமாக யோசிப்பாங்க. எப்படி தெரியுமா யோசிப்பாங்க, நான் தான் ஆக்டிவாக வச்சிருக்கிறேனே, அதில் கீர் சேஞ்ச் பண்ண தேவையில்லையே, இல்லை நான் ஆட்டோமேட்டிக் கார் வச்சிருக்கேனே, கீர் சேஞ்ச் பண்ண தேவையில்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க, எந்த வண்டியாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படின்றது அதை ஸ்லோ பண்ணுறதுக்கான, ஸோ வந்துட்டு உங்கள் கையில் தான் அந்த ஃபர்ஸ்ட் கியர் இந்த மாதிரி இல்லை, பட் அது சிஸ்டம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கியர் அதை ஸ்லோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் கியர் மாதிரி தான், கியர் வண்டி தான். ஸோ நீங்கள் போட மாட்டீங்க அவ்வளவுதான், ஆனால் அதுக்குள்ளே கியர் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய வந்துட்டு மிஸ்டர் விஸ்வா கார் கேரட் சேனலில் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். நீங்கள் அங்கே போய் பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ இவ்வளோ தாங்க, ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான். உங்கள் சேனலை ரெக்கவரி பண்ணிடலாம், தைரியமாக இருங்க. அப்புறம் ஒரு அம்மா, அவங்க ஏன்னா ரொம்ப ஏஜ்டு, 80 இயரோ ஓல்டோ என்னமோ சொன்னாங்க. அவங்க வயசு வந்துட்டு 70 80 சொன்னாங்க, தெரியல எனக்கு. அவங்க வந்துட்டு கேட்டிருந்தாங்க, ஒரு மெசேஜ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். பட் யூடியூப்பினுடைய அல்கரிதம் அதை ஏன் டெலீட் பண்ணுது அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு, இது போல் வந்துட்டு என்னுடைய வீடியோ திடீர்னு ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அந்த மெசேஜை பார்த்து உடனே ரிப்ளை அப்படின்றது கொடுத்துட்டேன். நான் ஷோராக ரிப்ளை கொடுத்துட்டு அவங்களுக்கு வரல போல. ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா அடுத்த வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், உடனே போஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 6 ஹவர், ஒரு 8 ஹவர், இல்லை வந்துட்டு இன்னைக்கு போஸ்ட் பண்ணி அது வைரல் ஆகுதுன்னா நாளைக்கு வந்துட்டு வழக்கமாக அது டைமில் நீங்கள் எப்போவுமே போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. எவ்ரிடே ஒரு மணி நேரம் முன்ன பண்ண வேணால் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வீடியோ உடனே வைரல் ஆகலை, நீங்கள் அடுத்த நாள் 8 மணிக்கு போஸ்ட் பண்ணுறீங்க, அது ஒரு 6 மணிக்கு வைரல் ஆகுதுன்னா அப்போ 8 மணிக்கு போஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு 10 மணியாக தள்ளி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு போடுற வீடியோ போட்டுருங்க, போடாமல் இருக்காதீங்க. ஸோ ரொம்ப நன்றி.